தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலை இல்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது. விவசாய பொதுமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது. குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது. பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியது. தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டம் தோறும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வெற்றி அது.